வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு மருத்துவர் அல்ல. ஆனால் மருத்துவ செய்திகளை சேகரிப்பதிலும் மருத்துவர்களோடு உரையாடி சில மருத்துவ அறிவை பெறுவதிலும் நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்த அந்த உடல்களை 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் நடந்ததாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதை நான் ஒரு சிறிய ஆய்வு பார்வையில் எடுத்தேன். ஆஸ் பர் மெடிக்கல் சயின்ஸ், மருத்துவ அறிவியல் அண்ட் மெடிக்கல் கவுன்சில் இரண்டு விதமான தலைப்புகளிலும் இந்த விஷயத்தை நான் அணுகினேன். அது மெடிக்கல் சயின்ஸ் படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன், அந்த பரிசோதனை நடக்கணும்னா 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஆய்வு செய்யணும்னா எக்ஸாமின் தான், நாட் போஸ்ட்மார்ட்டம், எக்ஸாமின். இது என்ன நடந்தது, இந்த பாடி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு ஒவ்வொரு நாள் அடையாளப்படுத்துறதுக்கு, எக்ஸாமின் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும். அப்போ ஓவரால் டைம் டிபெண்ட் ஆன் த கம்ப்ளீட்லி ஆஃப் த கேஸ். இது அடிபட்டு மிதிபட்டு இறந்ததாக பொதுவான செய்திகள், பத்திரிகை செய்திகள், மீடியா செய்திகள் சொல்கிறது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் என்பது ஒரு மருத்துவர் ஆய்வு செய்யும்போது எந்த இடத்தில் அடிபட்டதினால் இந்த உடல் உயிரை இழந்தது, மூளைச்சாவா அல்லது வேறு ஏனும் உடலின் பாகங்கள் மீது அதிகமான அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, ஏன்னா ஏறி மிதிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னது, இல்லை யாராவது அடித்து கொண்டாங்களா, அடிக்கும்பொழுது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு 2லேருந்து 3 நாள் ஆகுங்கிறது மெடிக்கல் கவுன்சில் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட். அப்படி என்றால் 41 பேருக்கும் செய்வதற்கு ஒரே நேரத்தில் செய்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரே 41 டேபிள் போடுறதுக்கு பெரிய ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஹால் இருந்துச்சாங்கிறது வேறு விஷயம். அந்த 41 பேரின் ரிப்போர்ட்டும் வர்றதுக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும், கம்ப்ளீட் ரிப்போர்ட். இது போக வேறு ஏதாவது இந்த தடய அறிவியல் என்று ஃபாரன்சிக் சயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தடய அறிவியல் ரிப்போர்ட் வர்றதுக்கு 3 to 6 வீக்ஸ் ஆகும். 3லேருந்து 6 வாரங்கள், நாட்கள் அல்ல. எஸ்பெஷலி கேசஸ் ரிக்வயரிங் த அடிஷ்னல் டெஸ்ட் லைக் டாக்ஸாலஜி, அவருக்கு ஏதேனும் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதா, தீமை தரக்கூடிய கெமிக்கல் ஏதாவது உடலில் இருந்துச்சா, பிரெயின் டெத்தா, இதெல்லாம் பார்க்க இந்த எக்ஸாமினேஷன் யூஸ்வலி கண்டக்டட் as soon as possible after death, ideally within 2-3 working days. 2மே 3 நாள் ஆகும். சாதாரணமாக நீங்கள் எதை எடுத்தீங்கன்னா கூடுதலான எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவைப்பட்டால் 3லேருந்து 6 வாரம் ஆகும். ஆனால் தமிழக அரசு எப்படி சில மணி நேரங்களுக்குள் தந்தது, 4 மணி நேரத்தில் கம்ப்ளீட் ரிப்போர்ட்.